சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உலக தமிழர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு நாம பேசுற போர் செய்திகள். குறிப்பாக நான் இப்ப என்ன பேசுறேன்னா, நேற்று பேசிய போது உச்சபட்ச தலைவர் இமாம் அலி கொமெனி செய்யப்பட்ட தகவலை சற்று முன்னர், அதாவது அபிஷியலா அறிவித்தாலும் ஈரானுடைய அரசு சார்பிலே அவருடைய மரணத்தை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அது அரசின் சார்பிலே அறிவிக்கப்பட்டது. தேசிய தொலைக்காட்சி ஊடகம் தற்போது அந்த செய்தியை டு பி கன்ஃபார்ம்டு, உறுதியாக அவர் இறந்திருக்கிறார் என்பதை எலிமினேட்டட் என்று அவர்கள் நேற்று அறிவித்தாலும், ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒரு தலைவருடைய மரணத்தை அந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் மட்டும்தான் நிர்மாணம் செய்யும். அதை தான் அறிவித்த பிறகுதான் அது செய்தியினூடாகவே அது கன்ஃபார்ம் பண்ணப்படும். இன்றைக்கு அது கன்ஃபார்ம் செஞ்சிருக்கிறாங்க. நேற்று எல்லோருமே அது கன்ஃபார்மான தகவல் தான், இருந்தாலும் உறுதியாக அது இன்றைக்கு அது உலகிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவருடைய படுகொலை நடந்து 48 மணி நேரம் சனிக்கிழமை காலை நடந்தது. 7:30 மணி அளவிலே நடந்தது. இன்றைக்கு திங்கட்கிழமை. 48 மணி நேரம் கடந்து செல்கின்ற இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மத்திய கிழக்கு மட்டுமல்ல, சர்வதேசத்தில் இருந்து வந்த அதிக செய்திகளின் சாராம்சம் உண்மைத்தன்மை. இந்த கொலையில் யார் சூத்திரதாரி என்பது தெளிவாகி இருக்கிறது. அதாவது சிஏஏ வழங்கிய அந்த துல்லியமான பல மில்லியன் கணக்கான பணம் கொடுக்கப்பட்டுத்தான் இந்த செய்தி வெளியே வந்திருக்கிறது உளவுகளின் மூலம். ஆனால் சிஏஏக்கு சொன்னது யார், இதனை அமல்படுத்துவதற்கு முஸ்திபு செய்தது யார் என்ற கேள்விக்கு ஒரு செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். களம் இறந்து போன உடனே தாக்குதல்கள் கடுமையான கொடூரத்தில் இருந்த நேரத்தில் தாக்குதலுக்கு உள்ளானது அரபு நாடுகள், அதிலும் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், மத்தியஸ்தம் செஞ்ச ஓமன் மற்றும் பஹ்ரைன், குவைத், அதே போன்று கத்தார், எல்லா முஸ்லிம் நாடுகளும் தாக்கப்பட்டிருக்கிறது. ஜோர்டான் மிக கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இஸ்ரேல் பற்றி எரிகிறது. பலாயிரக்கணக்கான யூத மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் உருக்குலைந்து போயிருக்கிறது. பங்கருக்குள் இருந்தாலும் ராட்சசமான தாக்குதலில் அவர்கள் கொலை செய்யப்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது. நேற்றைக்கு வெளிப்புறமாக இருந்த ஒரு செட்டிலர்ஸ் ஏரியா, அவற்றிலே மட்டும் 40 பேர் அபாய கட்டத்திலான சிகிச்சையில், 18லிருந்து 22 பேர் கொலை, மீதி உள்ளவர்கள் சிகிச்சை ஆக அங்கே ஒரு 50 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே இஸ்ரேலில் தான் நடந்து கொண்டு வருகிறது. ஈரானிலும் தாக்குதல்களை நேற்று அவர்கள் தொடர்கிறார்கள். இதுல மிக முக்கியமாக நமக்கு கிடைத்த சில சர்வதேச செய்திகளின் ஊடாக இந்த கொலைக்கு காரணம் நேரடியாக உளவாளிகள், அதுல அமெரிக்காவினுடைய சிஐஏ மட்டுமல்லாமல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா இவர்கள்தான் காட்டி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அந்த கோபத்தில் தான் அரபு நாடுகளை அவர்கள் துவம்சம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா யுஏஇ என்பது 7 நாடுகளை கொண்டது. அதிலே பல நாடுகள், ஷார்ஜா, துபாய், அபுதாபி, ரஸ்ஸல் கைமா, இப்படி சென்றோம். இவற்றில் வளமான பகுதி அபுதாபி. அதனை அடுத்து உலகின் மிகப்பெரிய பினான்சியல் டூரிஸ்டம் சென்டர் துபாய். துபாயிலே நேற்று இருக்கக்கூடிய உலகின் பெரிய கட்டடமான புரூஜ் கலீஃபா, அது தாக்குதலுக்கு உள்ளாக சற்று முன்னர், தாக்குதல் படுத்தப்படவில்லை என்றாலும் அதன் பக்கத்தில் வரைக்கும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் மத்திய தரைக்கடலில் பகுதிகளை தாண்டி உலகெங்கும் அரசியல், பொருளாதாரம் பெரும் சீரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது
ஆயத்துல்லா கெமேனியின் மரணத்தின் மூலமாக அவர்களின் செய்யப்பட்ட அதற்கு பின்பு உண்மையிலேயே ஒரு வார்த்தை சர்வதேச ஆங்கில மீடியாக்களில் தொடர்ந்து ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது, ரெஜிம் சேஞ்ச், அதாவது ஆட்சி மாற்றம். ஆனால் இங்கே நமக்கு சர்வதேசத்தில் கிடைக்கும் பல்வேறு செய்திகளை தொகுத்து வழங்கிய போது அந்த செய்திகளின் உள்ளாக்கம் திரு அதாவது அந்த நாட்டில் உச்சபட்ச தலைவர் இமாம் அலி கொமினியினுடைய கொலைகளுக்கு பின்பு இராணுவ நடவடிக்கைகள், அரச ஏஜென்சிகளுடைய இணைப்புகளில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை என்றும், அந்த அளவிற்கு அவர் இறப்பதற்கு முன்னால் தான் கொல்லப்படலாம் அல்லது தனது வார்த்தைகள் மௌனிக்கப்படலாம் என்பதை துல்லியமாக அறிந்தவர் பல மாதங்களுக்கு முன்பல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பே தனது செயல்பாடுகளை வடிவமைத்த பொருட்களை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். சமீப காலமாக நடந்த அச்சுறுத்தல்களின் வாயிலாக அவர் மரணத்தை எதிர்பார்த்தே காத்திருந்தார் என்றும், ஆகவேதான் அவர் மிகவும் உலகின் வந்த பல செய்திகளை தாண்டி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் எந்தவித விசேட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அதாவது ஒரு செய்தி சொல்கிறது, நான் கொல்லப்பட வேண்டும் என்று இறைவன் நாடியிருந்தால் அதை தடுப்பும் சக்தி யாருக்கும் இல்லை என்று உறுதியான கொள்கை ரீதியில் அவர் இருந்தார்கள் என்றும் தான் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் மேற்குலகம் சொல்வதை போன்று மலைகளுக்கு கீழ் அவர் பாதுகாப்பாக இல்லையோ என்றும் பல செய்திகளின் தொகுப்புகளை நாம் காண முடிகின்றது. ஏன் என்றால், அன்று சனிக்கிழமை காலை தொழுகை முடிந்த பிறகுதான் இந்த கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை யார் வழங்கியது? அமெரிக்காவுக்கு. அமெரிக்க உளவு ஏஜென்சிகள் அங்கு ஈரான்காரர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அங்கே இருப்பார்கள். அப்படி என்றால் அவர்களுக்குள் அந்த உளவை சொன்னது சவுதி மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய இஸ்லாமிய குழுக்கள் ஊடுருவித்தான் அவர்கள் அந்த உளவை அமெரிக்காவுக்கு வழங்கி, அமெரிக்கா வழங்கியதன் பின்பு சேனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பென் குரியன் ஏர்போர்ட்டிலிருந்தும் அதை சார்ந்து மற்ற இடங்களிலிருந்தும் மிக வேகமாக ஒரே கட்டத்தில் பறக்காமல் குறைந்த வேகத்திலும் மட்டுப்படுத்தப்பட்ட வேகத்திலும் தான் விமானங்கள் பறந்து சென்றிருக்கிறது. அதை மட்டும் பார்க்கிறோம். அதாவது இதற்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் மூலம் 30 ஏவுகணைகளை ஒரே இடத்தில் துல்லியமாக தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு மட்டுப்படுத்தப்பட்ட விமானங்கள் அந்த நேரங்களை கணக்கிட்டு 2.5 மணி நேர தொலைவில் பயணிக்கக்கூடிய அவற்றையும் கணக்கிட்டுத்தான் அவர்கள் மிக மிக துல்லியமான முறையில் அவர்களுடைய கூட்டம் நடக்கும் அரங்கத்தை தாக்கியிருக்கிறார்கள். 40 பேர் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்படுகிறது. இதுல ஏராளமான இன்டெலிஜென்ஸ், அரசு துறை அதிகாரிகள், ஐஆர்ஜிசினுடைய மிக வல்லமை வாய்ந்த கமாண்டர்ஸுகள், அது மட்டுமல்ல அவர்களுக்கு கீழ் பணி செய்யக்கூடிய தளபதிகள், ரெஜிம் மிக முக்கிய தூண்கள், ஐடியாலஜி பர்சனாலிட்டிஸ், அதரோடு அவருடைய திரு அலி சையத் அலி கமேனி, அவருடைய மகள், அவருடைய மருமகன், இளம் வயது பேரன் உள்பட அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஈரானில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் அரச இயக்கத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஏனென்று சொன்னால், அவரது மரணத்திற்கு பின்பு அலி லாரிஜானி அவர்கள் அதை இயக்கக்கூடிய அரச பொறுப்பில் முன்னாள் உளவு அமைப்பு மற்றும் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டோ இராணுவ தளபதி மட்டுமல்லாமல் எந்த நேரமும் தனது தலைவரை நேரடியாக பார்க்கும் ஒரு வல்லமை கொண்ட மிக பெரும் சக்தியாக அலி லாரிஜானி நேற்று பேட்டி ஒன்றில் அறிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவதாக, அடுத்த அல்லது சமநிலை அதிகாரத்தில் இருக்கும், மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டுமென்றால் இந்த சமநிலை அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய குறிப்பாக கலிபாப் என்னும் சபாநாயகர் நேற்று பேசிய செவியில், எங்களிடத்திலே அமெரிக்கா பிச்சை கேட்பார்கள், போரை நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், அந்த அளவிற்கு நாங்கள் அவர்களுக்கு பிச்சை போடாமல் தொடர்ந்து கொடூரமான தாக்குதலை பழிவாங்குவோம் என்றும் மரணத்திற்கு பின்பு கலிபாபுடைய ஸ்டேட்மெண்ட், பக்கர் கலிபாபுடைய ஸ்டேட்மெண்ட்
மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, அமெரிக்கா அவர்களின் வார்த்தைகளை கேட்டு மீண்டும் கடும் எச்சரிக்கை விடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு மேல் ஒரு எச்சரிக்கை ஒன்றும் அவர்களுக்கு தேவையில்லை. யாரை நேசித்தார்களோ, யாரால் இந்த அமைப்பு கட்டமைக்கப்பட்டதோ, 1981 89 வரைக்கும் அந்நாட்டின் சனாதிபதியாகவும் 89 36 வயது 6 மாதத்தில் அந்நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்திற்கு வந்து நாட்டை துல்லியமான, அதாவது இராணுவ செயல்பாடு, ஆயுதங்கள் களஞ்சியமாக மாற்றி உலகெங்கிலும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரும் இராணுவ தொழில்நுட்ப நாடாக மாற்றிய பெருமை இமாம் அலி கமேனிக்கு உண்டு. ஆகவேதான் நாட்டில் 60 விழுக்காடுக்கான மக்கள் அவரை நேசிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இவருக்கு எதிராக ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தை முனை மழுங்கிய கத்தியாக மாறியிருக்கலாம். ஏனென்று சொன்னால், அமெரிக்காவும் மற்றும் அரபுகளும் ஆட்சி மாற்றத்தை கோருகிறார்கள். அரபுகளுக்கு என்ன பயம் என்றால், காட்டிக் கொடுத்ததின் நோக்கம் என்னவென்றால், காட்டிக் கொடுத்ததிலே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மிக முக்கிய பங்கும், சவுதி அரேபியாவினுடைய முஹம்மது பின் சல்மான் ஆகியோர் அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் செய்தியூடாக பலர் பேசிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில், ஒரு கால் ஈரானில் ஷியாத் தலைமையிலான இந்த அமைப்பு புரட்சிகர ஒரு கொள்கை ரீதியாக வடிவமைக்கப்பட்ட நிலையில் இந்த வசந்தங்கள் பல அரபு நாடுகளுக்கும் பரவி தமது இருப்பை காலி செய்துவிடக் கூடாது என்றுதான் சவுதி அஞ்சுவதால் இந்த பாதக செயல்களை செய்தார்களா என்ற கேள்விக்கும் இடம் இருக்கின்றது. சற்று முன்னர் உலகின் அமெரிக்காவை தாண்டி பல நாடுகளிலிருந்தும் பேசக்கூடியவர்கள் இதை ரெஜிம் சேஞ்ச் என்ற வார்த்தை சாத்தியம் அல்ல என்றும், சித்தாந்த ரீதியாக வடிவமைக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு 86 வயது முதியவர் மரணித்து போனதால் எந்த பாதகமும் இல்லாமல் அது இன்னும் அழுத்தமாக ஆழமாக பயணிப்பதன் காரணம் சித்தாந்தம் மட்டுமே என்று சொல்லப்படுகின்றது. ஒட்டுமொத்த கொதிநிலையில் 140க்கு மேற்பட்ட இளம் அப்பாவி பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டதும், மக்கள் வாழும் நிலைகளில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதும் நாடு முழுவதும் யூதர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் எதிரான மனோநிலையை வடிவமைத்து இருக்கிறது. அமெரிக்காவினுடைய டேவிட் கெயின் போன்றவர்கள் வழங்கிய ஆலோசனை செவியில் இந்த போரை ஒரு வாரத்திற்குள் 15 நாட்களுக்குள் நிறுத்திவிட வேண்டும் என்றும், ஒரு ஷார்ட் டைம் எய்ம் அண்ட் கோல், இலக்கு மற்றும் தாக்குதல், இதோடு பயணித்தால் அது சாத்தியம் அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது ஈரானில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் ஈரானுடைய தலைமைகள் பேசுகிற செய்திகளையும் பார்க்கின்ற போது அது சாத்தியம் அல்ல என்பதை நன்கு கவனமாக உணர முடிகின்றது. ஏனென்றால் நாங்கள் அழிந்தாலும் நீங்கள் அழிய வேண்டும் என்ற சித்தாந்த புரட்சிதான் இதற்கு காரணமாக. கலிபாபுடைய பேச்சும், அதே போன்று அலி லாரிஜானுடைய பேச்சும், வெளிவிவகாரத்துறையின் பேச்சும், பெசஸ்கியானுடைய ஸ்டேட்மெண்ட்டும், ஈரானுடைய இராணுவ செயல்பாடுகளும் அவ்வாறு இருக்கிறது. ஆனாலும் ஈரான் ஒரு பெரும் கோட்டை விடுகின்றது. ஆயுத களஞ்சியங்களை சேர்ப்பதும், மற்றை விட தற்போது அவர்கள் உளவு அமைப்பில் இன்னும் வருங்காலத்தில் கோட்டை விட்டு கொண்டே இருந்தால் ஈரானுடைய இராணுவ செயல்பாடுகள் பல கேள்விகளுக்கு உள்ளாகும் என்பதையும் நாம் இங்கே மறுக்கக்கூடியதாக இல்லை. சாமானியர்கள் கொல்லப்படவில்லை. நாட்டின் உச்சபட்ச தலைவர் இமாம் அலி கமேனி எடுத்த எடுப்பில் நேரடியாக கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால், அந்த நாட்டில் ஊடுருவர்கள், யூத ஊடுருவர்கள், அமெரிக்கர்களின் ஊடுருவர்கள், காட்டிக் கொடுக்கும் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய ஊடுருவர்கள் அந்த நாட்டினுடைய உளவு அமைப்பை கேலிக்கூத்தாகவும் கேலி பொருளாகவும் ஆக்கியிருப்பதை அந்நாடு உணராதவரை அதனுடைய ஆயுத களஞ்சியங்கள் அதற்கு பயனளிக்குமா என்ற கேள்வியும் எழுகின்றது. இதற்கிடையே நேற்றிரவு ஆப்ரஹாம் லிங்கன் 2-3 பெலிஸ்டிக்ஸ் மிசைல்களால் தாக்கப்பட்டது. ஆனால் 1,13,000 கோடிக்கு உருவாக்கப்பட்ட ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் ஆப்ரஹாம் லிங்கனை ஒரு பெலிஸ்டிக்கால் ஒன்றும் செய்ய முடியாது. அடித்துவமான ஆழமான பகுதியிலிருந்து அணுகுண்டுகளின் மூலம் மட்டுமே, அதாவது கடல் மூழ்கி நீர்மூழ்கி கப்பல்களால் மட்டுமே தகர்க்க முடியும் என்றாலும் இது அவர்களுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் அமெரிக்காவுக்கு பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து தாக்குதலை அவர்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் 137 முறை அவர்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் தாக்கியிருக்கிறார்கள்.
200க்கு மேற்பட்ட அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் எங்கிருந்து தரைமட்டமாக்கப்பட்டு இஸ்ரேலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த செய்திகள் வெளிவராமல் பார்த்து கொள்வதில் யூதர்களின் லாபி மிக கடுமையாக பார்க்கிறது. இந்த போர் தற்போது சமாதானம் செய்வதற்கு தகுதியானவர்களாக யாரும் இல்லை. ஏனென்றால் அமெரிக்கா இல்லை, இஸ்ரேல் இல்லை. ஏனென்றால் தாக்கப்பட்ட அனைத்து அரபு நாடுகளும் தனித்தே இருக்கிறது. 63 ஏவுகணைகளின் மூலம் தாக்கப்பட்டிருக்கிறது கத்தர். பக்கத்தில் இருக்கும் 137 ஏவுகணைகள் மூலம் தாக்கப்பட்டிருக்கிறது. துல்லியமான ட்ரோன் சிஸ்டம் மூலம் தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா நேற்று ஒரு மலிவான ட்ரோன்களை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இது ஷாஹின் 126 ஷாஹின் 136 இருந்து அமெரிக்கா காப்பியடித்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக $35,000 செய்த அந்த மலிவான ஒரு ட்ரோன்களை அவர்கள் முதலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்று காலை வந்த செய்தியோ, ஈரானுடைய உச்சபட்ச வலிமை வாய்ந்த ஆயுதங்கள் ஒன்றும் பயன்படுத்தப்படவில்லை என்றும், கன்வென்ஷனல் ஆயுதங்கள் மட்டும்தான் தற்போது பயன்படுத்தப்பட்டு இதன் மூலமாக தாட், பேட்ரியாட், அயன்டோம் போன்றவைகளுடைய ஏவுகணைகள் செயலிழக்கப்பட்டு பின்பு கொடூரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தப் போகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கு மட்டுமல்ல, உலகின் பல பகுதிகள், பொருளாதாரம், தங்கம், மெட்டீரியல்கள் எல்லாம் பாதிக்கப்படும். இன்னும் ஒரு வார காலம் ஹெர்மூஸ் ஸ்ட்ரைட், அது சொல்லக்கூடிய வளைகுடா பகுதி முடக்கப்பட்டால் இந்தியா போன்ற நாடுகளும் பெரும் சிக்கலில் ஏற்பட்டுவிடும். ஆகவே இதனை சமாளிப்பதற்கு மத்திய அவர்களுடைய கோல் என்னவென்றால், அரபு நாடுகளை வைத்து பணத்தால் தானே அனைவரையும் ஆட்டி படைக்கின்றீர்கள். அந்த பணத்திற்கான வழியையும் டொலர் டிரான்சாக்ஷன் என்று அழைக்கப்படும் டாலர்களுடைய பரிவர்த்தனைகளை நிறுத்தி விடுவதற்கு இந்த தாக்குதலை அவர்கள் இன்னும் தொடரத்தான் போகிறார்கள். அது என்ன முடிவில் வரும் என்பதை உலகம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல். ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிற ரஷ்யா கடும் கோபம்தான். சீனா இதில் மறைமுகமான உதவிகள் செய்கின்றது. ஆனாலும் சீனா கொடுக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சீனாவால் வழங்கப்பட்ட மற்றது செயல்பாட்டுகளை குறித்தும் நாம் இங்கே கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கின்றது. காரணம், சீனா உதவி செய்வதற்கு காரணம் 450 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டிற்கை அங்கே போட்டிருப்பதால் ஈரானை சாய்வதை புட்டினும் ஜி ஜின்பியானும் அதே போன்று வடகொரியாவும் ஒருபோதும் விரும்பவில்லை என்றும், அவர்கள் 3 பேருக்குள் ஒரு ரகசிய ஒப்பந்தம் நேற்று முன்தினம் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வடகொரியாவிலிருந்து மிக முக்கிய இராணுவங்கள் வந்ததை படம் பிடித்திருக்கிறார்கள் அமெரிக்க கப்பல்கள் அமெரிக்க நிலைகளின் முன்னோட்டத்தை படம் பிடித்து வந்திருப்பதையும் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த கொதிநிலையில் சமாதானம் செய்வதற்கு மத்திய கிழக்கோ, யூரோப் நாடுகளோ, அமெரிக்காவோ யாரும் இல்லை என்பதுதான் இந்த போர் மீண்டும் உச்சகட்டத்தை தொடர்வதற்கு எவ்வளவு காலம் தொடரும் என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இல்லை. இறுதியாக நாம் ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், சையத் அலி காமெனுடைய மகன் முஜிதபா கமெய்னி தற்போது உச்சபட்ச தலைவர் பொறுப்பில் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு இடைநிலை அரசாங்கம், அந்நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் 1, 2, 3 நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் 3வது படி மிக முக்கிய அல் ஆரிஃபா என்கின்ற ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் இடைநிலை கவுன்சில், இன்டர்ம் கவுன்சிலுடைய பிரசிடென்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தலைவரை இழந்து போன நாடு 3ஆம் நிலை அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவின் பால் 3ஆம் நிலைக்கு ஒரு இடைநிலை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மிக விரைவில் முஜிதபா ஒட்டுமொத்த தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறார். அரசியல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி தலைமை பொறுப்பில் அலி லாரிஜானி, வெளிவிவகாரத்துறையில் அப்பாஸ் அராகச்சி, செய்தி தொடர்பாளராக இஸ்மாயில் பஹவி, நாடாளுமன்ற சபாநாயகராக அதாவது பக்கர் கலிபாப், இன்னும் பலர் வலிமையாக இருக்கிற நேரத்தில் அந்த நாடு ரெஜிம் சேஞ்ச் என்பது சாத்தியமே இல்லை. ஆட்சி மீண்டும் வலுவாகத்தான் செல்லும். காரணம், அது ஒரு சித்தாந்தத்தின் பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்பதால் இது ஒருபோதும் வலிமையாகத்தான் பயணிக்கும். அமெரிக்கா சிக்குப்பட்டு கொண்டதோ என்று எண்ண தோன்றுகின்றது. ஏனென்றால் எந்த ஒரு ஆயுதங்களும் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது. எங்கே? இஸ்ரேலில். ஆகவேதான் ஏராளமான பெலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் தாக்குதல்களில் உள்ளாகி இருக்கிறார்கள். இப்பொழுது ஹிஸ்புல்லாக்கள், ஹூதிக்கள், ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள் என்ற வலிமையான நிலையில் தன் தலைவரை இழந்த அனைவரும் ஏற்பட்ட கோபத்தை
அந்த மக்களுக்கிடையே எப்படி இவர்கள் சரி செய்ய போகிறார்கள், அமெரிக்கா எப்படி சமாதானம் செய்ய போகிறது, ஏனைய அரபு நாடுகள் எப்படி இதனை மேற்கொள்ள போகிறார்கள், முன்னெடுக்க போகிறார்கள் என்ற பல கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்பதுதான் இன்று காலை ஒட்டுமொத்த செய்தியின் சாராம்சம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.